எந்த விஷயத்தையும் ஈஸியாக தான் எடுத்துக்க மாட்டாங்க. அது நடக்கிறதா நடக்க போகுது அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. இவங்களே தான் அதை எல்லாத்தையுமே உருவாக்கி பெருசாக்கி சின்னதாக்கி எல்லாம் இவங்களே பண்ணுறாங்கன்னு தான் பேசுவாங்க. அது என்ன சொன்னாலும் அது புரியல. சரி இவங்களாமே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் அமைதி ஆகிட்டேன். ஆனால் அது எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்க மாறிட்டாங்க. நிஜமாலே என் ரிட்டையர் லைஃப் நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன். ஐயாவோட நான் வந்து ஐயாக்கு நன்றி தான் சொல்லணும். என் வாழ்க்கை இனிமே நல்லா இருக்கும். குடும்பம் எனக்கு ஜீவன் ஐயா, சரவண ஐயா எல்லாம் என்னுடைய பிரதர்ஸ் தான் ஏற்றிருக்கேன். எனக்கு இது ஒரு குடும்பம். அதே மாதிரி எல்லாருமே அவங்களால முடிஞ்சதை இந்த பௌத் மிஷனோட இணைஞ்சிக்கிட்டு நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாருமே கஷ்டப்படுறவங்க. இதுக்கு யாரை கூட்டாங்க வந்திருக்கோம், ஏதோ தேடி தானே வந்திருக்கோம். நம்ம ஏதோ தேடுறதுக்கு இடம் கிடைக்காது. எல்லா அமைப்புகளுக்கும் ஏன் போறாங்க, எல்லாம் ஈசாலேருந்து ஒவ்வொன்றுக்கும் ஏன் போறாங்க, எதையும் நான் குறை சொல்லலை. அப்போ ஏதோ ஒன்று மக்கள் தேடிக்கிட்டே இருக்காங்க. வீட்டில் கிடைக்கல, அங்கே கிடைக்கல, எங்கேயாவது கிடைக்கலான்னு போறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கு. அவங்களுக்கு இந்த ஹோட்டலில் நல்ல சாப்பாடு போய் சாப்பிடு சொல்றோம்ல, அந்த மாதிரி எல்லா இடத்த விட இங்கே நல்லா ஈஸியாக இருக்கு போகணும்னு நம்ம வழிகாட்டணும். அதுக்கு பொருளாதாரத்துலையும் சரி, மேன் பவர்லையும் சரி, நம்மளால முடிஞ்சது இந்த இயக்கத்தை செஞ்சு ஐயா புதிய உலகம் படைப்பாங்க. ஒரு வீட்டில் ஒருத்தர் மாறினாங்கன்னா அந்த வீடு மாறும். அந்த வீடு மாறுச்சுன்னா அந்த குடும்பத்தை சுற்றி இருக்க குடும்பங்கள் மாறும். இப்படி குடும்பங்கள் மாறுச்சுன்னா இந்த ஊரே மாறணும்னு எனக்கு நம்பிக்கை. இது நான் உள்ள வந்துட்டு இருக்கும் போது இவங்க வீட்டிலேயே சொன்னாங்க, ஏதோ போறாமான்னு சரியில்லை, இன்னும் உடம்பெல்லாம் வீட்டெல்லாம் குறையுது, பார்த்துக்கோ, உடம்ப பார்த்துக்கிற சொல்லு, இவங்க ஏதோ போய்கிட்டு இருக்காங்கிற ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், என்ன மருந்து ஏத்துலையான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மாமி அவங்க அக்கறையெல்லாம் தான் கேட்குறாங்க, தப்பு சொல்லலை. ஏன்னா எனக்கு உடம்புக்குள்ளதால எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது என்னவோ சரியா தோணலை, 6 மாசம் ஒன்று ஏற்றணும்னு இருக்காது, இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், பாதிலே விட்டுட்டு எதாவது ஆயிடாம பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு இருந்தவங்க ஒரு போன வாரத்துல இது என்னன்னு எங்களுக்கு சொல்லித்தர முடியுமான்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க மாறுறீங்களா, உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்க, எங்களுக்கும் எப்படியாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு மிஷன் ஒன்று இருக்கு, அங்கே வாங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நன்றி. திருவிளையாடல் சர்மி மாதிரி என்னோட ஃபீட்பேக்கையும் ஐயாவோட பர்த்டேயும் கம்பைன் பண்ணி ஃப்ரெண்டுக்கு கொடுத்து ஒரு சின்ன கவிதை எழுதி வந்திருக்கேன். அது படிக்கணும்னு இருக்கேன்.